ரெண்டு பேரையும் வர வச்சு உள்ள வந்து ஏதோ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு காரணமே கேமராமேன் அடிச்சதுதான். ரிபப்ளிக் அவர் அடிக்கலன்னா நாங்க உள்ளதான் சொல்லுவோம். உள்ள வச்சு எங்களை அடிச்சிருப்பாங்க. எங்க கார் எடுத்துட்டு போறாங்க. கார் உள்ள கஞ்சா வச்சு கேஸ் போடுறாங்க. சசிகலாவோட ஆளுங்க அவன். அப்புறம் நான் திட்டினா கூட பண்ணுங்க. புறம்போக்கு சசிகலாவோட இவங்க சேர்ந்துட்டாங்க கொண்டுட்டாங்க. இவனு சேர்ந்தாங்க கொண்டுட்டான். இவனு சேர்ந்தா கொண்டுட்டான். சொந்த அத்தையும் அம்மா மாதிரி பெத்த தாய் மாதிரி உங்களை கொண்டுட்டான். உங்களோட சேர்ந்து பணத்துக்காக போட்டாங்க. எப்படியா போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஆட்சியை கிடைக்கணுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியே கிடையாது. இவங்க ஒரு மனுஷங்களே கிடையாது. சட்டம் வந்து இவங்க தண்டனை கொடுக்கணும். தீபக்கு சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது ஒரு ஆட்சி. அது மீடியா அப்படின்னு அடிக்கலாம். நீங்களாம் மீடியா தான். நானும் மீடியா தாங்க. நான் கூட மீடியால வேலை பார்த்துருக்கேன். என்னோட பேசிக்கே அதான். எப்படிங்க அடிக்கலாம்? எங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ வச்சு ஏற்கனவே எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. என் வீட்டுக்கு வந்து என் ஆபீஸ் எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த பேரவை நடத்தலாம்? நீங்க வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? நீங்க யார் தினகரனை பத்தி பேசுங்க? நான் எவனை பத்தி வேணா பேசுவேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. எனக்கு இதுக்கு அரசியல் தேவையில்லை. எனக்கு பேச்சு வந்துடாது. நான் யாரை பத்தி வேணா உள்ள வச்சு அடிக்க பார்த்தாங்க. மீடியாவை அடிச்சதுனால வெளியே Monday you said that you want to meet Prime Minister, ma'am. I have asked for an appointment because I know that I am under threat. We are all under threat. இவரை கொல்ல பாக்குறாங்கல்ல. எப்பவுமே ஷாடோ பண்ணி கொல்ல பாக்குறாங்க. இவர் மேல கேஸ் போட பாக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் எக்ஸாம்பிளா இருந்தாங்க. தீபக் வந்து ராஜா பெரிய 2 வருஷம்